ஸ்ரீநிதி ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று சித்திரை மாதம் 9ஆம் நாள் ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை மதியம் 1:37 வரைக்கும் நவமி திதிங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா தசமி திதி ஆரம்பிக்குது. இன்று முழுவதும் அவிட்ட நட்சத்திரம், இன்று முழுவதும் சித்தயோகம். நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 4:30 மணி முதல் 6 மணி வரைக்கும் நல்ல நேரங்க. சூலம் வடக்கு, பரிகாரமா பால் சாப்பிட்டு போங்க, மிக மிக சிறப்பு. மேஷ ராசிக்கு உயர்கல்வி சார்ந்த சில முயற்சிகள், ஓகேங்களா? ஸ்கூல் எல்லாம் முடிச்சாச்சு, இதுக்கப்புறம் காலேஜ் போகணும், அதை சார்ந்த சில முயற்சிகள் எல்லாமே எடுப்பீங்க. வீடு வாகனம், அதாவது வீடு வாங்கி விற்கிற தொழில், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாகனங்கள் வாங்கி விற்கிற தொழில், வீடு கட்டி விற்கிற தொழில், அதாவது ரியல் எஸ்டேட் தொழில் பண்றீங்க இல்லையா, உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். இன்று 11 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. ரிஷபராசிக்கு தொழில் வேலை சார்ந்த ஒரு திட்டங்கள், தொழிலில் இதே மாதிரி இருக்கு. அதே மாதிரி அதே டைம்ல பார்த்தீங்கன்னா வேலை சார்ந்த ஒரு திட்டங்கள் எல்லாமே போடுங்க. உங்களுடைய இளைய சகோதரர் மூலமாக உதவிகள் உங்களை தேடி வரும். இன்று 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மிதுனத்துக்கு வருமானம் உயரும், உங்களுடைய பேச்சின் மூலமாக நன்மைகள், குடும்பத்தில் சின்ன மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும். இன்று புனர்பூச நட்சத்திரம் சந்திராசம் இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா இருந்துங்க. 66 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கடகராசிக்கு வேலை சார்ந்த தைரியமான முடிவுகளுங்க, சரிங்களா? ஒரு வேலையில இந்த வேலை விட்டு வேற வேலைக்கு மாறலாமா, இல்ல பின்ன தொழிலே மாத்தலாமா, இது மாதிரி தைரியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க. உடல் மனம் சுறுசுறுப்புங்க. இன்னைக்கு காலையில இருந்து எல்லா வேலையும் ரொம்ப அழகா சுறுசுறுப்பா தெளிவா பாத்துருங்க. இன்று 99 கமெண்ட் பண்ணுங்க. சிம்ம ராசிக்கு விருந்துகள் இருக்குங்க. இன்னைக்கு பயணங்களும் இருக்கு. செலவுல கொஞ்சம் கவனமா பண்ணுங்க, பார்த்து பண்ணுங்க. செலவுகள் டக்குன்னு ஏதாவது ஒரு அதிகப்படியான செலவுகள் ஆயிடும், அதனால கவனமா பார்த்து பண்ணுங்க. 33 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கன்னி ராசிக்கு பதவி உயர்வு இருக்கு, புதிய பொறுப்புகள் இருக்கு, லாப நோக்கோடு தான் எல்லா வேலைகளுமே எல்லாம் பார்ப்பீங்க, சரிங்களா? புதிய பொறுப்புகள் எல்லாமே வரும், பதவி உயர்வு இருக்கு, லாப நோக்கோடு எல்லா வேலையும் பார்ப்பீங்க. இன்று 77 கமெண்ட் பண்ணுங்க. துலாம் ராசிக்கு தொழில் வியாபாரம் சார்ந்த ஒரு முன்னேற்றம் இருக்கின்றது. மதிப்பு மரியாதையை உயரும், உங்களுடைய மதிப்பு மரியாதையும் நீங்க வேலை பார்க்குற இடத்துல உயரும். இன்று 44 கமெண்ட் பண்ணுங்க. விருச்சிக ராசிக்கு சுபகாரியம் சார்ந்த வெற்றிகள், உங்களுடைய தந்தையின் மூலமாக நன்மைகள், உங்களுடைய தந்தையின் சொத்துக்கள் மூலமாக நல்ல லாபங்கள் எல்லாமே கிடைக்கும். இன்று 33 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. தனுசு ராசிக்கு ஏஜென்சி தொழில் பண்ணுவீங்க இல்லையா, அதாவது எதிர்பாராத ஒரு தனவரவு இருக்குங்க. ஏஜென்சி தொழில லாபங்கள், ஓகேங்களா? ஏதாவது ஒரு ஏஜென்சி எடுத்து நம்ம பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன பிசினஸ் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க இல்லையா, ஏஜென்சி எடுத்து அதுல லாபங்கள் எதிர்க்கும். இன்று 99 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மகர ராசிக்கு கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம், கூட்டு தொழில் பண்ணலாமா, அதை சார்ந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதே நேரத்தில் கூட்டு தொழில் பண்ணிட்டு லாபங்கள் அதிகரிக்கும். இன்று 66 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. கும்ப ராசிக்கு உணவில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள், வேலைகள் கொஞ்சம் சுறுசுறுப்பா பார்ப்பீங்க, வெற்றி வாய்ப்புகளும் தேடி வரும். இன்று 55 கமெண்ட் பண்ணுங்க, மிக மிக சிறப்பு. மீன ராசிக்கு காரிய வெற்றிகள்ங்க, ஓகேங்களா? எல்லா வேலைகளும் எல்லாமே சக்சஸ் தாங்க இன்னைக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மனமகிழ்வான மிக மிக சிறப்பான நாளாகவும் இன்று அமைது. 22 கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சாரி ராஜா வெங்கடேஷ். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.